ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 நடந்த குரூப் 2 அண்ட் 2Aக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்திருக்கு. ஸோ அஃபிஷியல் ஆன்சர் கீ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக அப்படின்றதுல ஆன்சர் அவை அல்ல என்பதை சரியானது. சரியான தொடரை தேர்வு செய்க. செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. பிழையற்ற தொடரை கண்டறிக. மகடுவு வந்தாள். இதுதான் சரியான சொல். அடுத்து பொறுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு 10th தமிழில் படிச்சிருப்பீங்க. ஸோ தட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோளத்தட்டு. ஸோ அடியை தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அடுத்தது களி அப்படின்றது. களி அப்படின்னா கரும்புடைய அடியை தான் களின்னு சொல்லுவோம். களை அப்படின்றது மூங்கிலை குறிக்கக்கூடியது. அடி அப்படின்றது வேம்பை குறிக்கக்கூடியது. வேம்பு அடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை குறிக்கக்கூடியது. அப்போ ஆன்சர் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1. யானையின் ஒளிமரபு என்னன்னு கேட்டிருக்காங்க. யானை பிளிரும். எருது எக்காலமிடும். மானின் தொகை மரபு சொல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கணம். ஓகேங்களா. தொகை மரபு சொல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மான் அப்படின்னா கணம். யாதும் ஊரே யாவரும் கேளிர். இதில் கேளிர் அப்படின்றதுடைய சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர். கேளிர்கள் அப்படின்றது நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அதுக்கான எதிர்ச்சொல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பகைவர். உங்களுக்கான கேள்வி, யாதும் ஊரே யாவரும் கேளிர் இது யாருடைய சொற்றொடர்? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பொறுத்தையும் மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் கா. கா என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழி பறவை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3வது. அடுத்து கா. கா அப்படின்றது தராசை குறிக்கக்கூடியது. 4. தே அப்படின்றது எதை குறிக்கக்கூடியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கொள்ளுகை. ஸோ 2. அடுத்து நீ அப்படின்றது உறுதியை குறிக்கக்கூடியது. 3, 4, 2, 1. பொருந்தாத சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. செற்றார், உற்றார், நன்னார், ஒன்னார். ஸோ பொருந்தாத சொல் பார்த்தோம் அப்படின்னா உற்றார். அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அகர வரிசைன்றது முதல் எழுத்தை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்க்கணும். முதல் எழுத்து இதில் எல்லாமே சேமாக தான் இருக்குது. கா 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 அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ 2வது எழுத்தை வச்சு நம்ம வரிசைப்படுத்தணும். ரு அப்படின்றது ரா வரிசையில் வரும். அப்போ அதுதான் முதல்ல வரும். அடுத்தது லா, அடுத்து வா வரிசை, அடுத்து லா வரிசை. இந்த மாதிரி தான் நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கணும். வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேச்சு வழக்கு வேர்க்குரு. இந்த எழுத்துக்கள் அந்த வார்த்தைகளை பார்த்து வச்சுக்கோங்க. வேர்க்குரு, வேர்க்குரு. காகத்திற்குரிய இன்னொரு பெயர் என்னென்னு பார்த்தோன்னா புட்டம். புட்டம் அப்படின்றது காகத்தை குறிக்கும். அன்புக்குரியவனின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புன்கண்ணீர்னு சொல்லுவோம். புன்கண்ணீர் பூசல் தரும் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதான் புன்கண்ணீர். வெற்றி, வீரம், வழி ஆகிய பொருள்களை தரும் சொல் விரல்னு சொல்லுவோம். அடுத்து வே நன்மை. பிரித்து எழுத கிடைப்பது வேல் கூட்டல் நன்மை. அது கூட்டல் அன்று. இந்த சொல்ல சேர்த்து எழுத கிடைப்பது ஆன்சர் அதான்று. உள் கூட்டல் மனம். சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உன் மனம். பொறுத்தக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். அனுராகம். அனுராகம் அப்படின்றது மிக்க ஆசை. ஸோ 4. அடுத்து இந்த 2 சொல்லி அணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த அனுராகம் அப்படின்றது ஒத்த காதலை குறிக்கக்கூடியது. அடுத்து ஏனம் அப்படின்றது மானை குறிக்கக்கூடியது. இந்த ஏனம் அப்படின்றது பாவத்தை குறிக்கக்கூடியது. அப்பாவி எனும் சொல் பிழை எனில் அச்சொல்லின் திருத்த சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் அற்ப ஆவி அப்படின்றதா சரியானது. கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. ஏது, யாது என்னும் சொற்கள் சுட்டுச்சொல் அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய காரணம் ஏ, யா என்ற சொற்றெழுத்தை அடிப்படையாக கொண்டு நமக்கு சொற்கள் அமைஞ்சிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு சுட்டெழுத்து அப்படின்ற வார்த்தையிலே இங்கே தப்பாக இருக்குது. அதே தெரிஞ்சிடும். ஏ, யான்றது நமக்கு சுட்டெழுத்து கிடையாது, வினா எழுத்து. அதை வச்சு இது தவறுன்னு சொல்லிடலாம். இப்போ கூற்று தவறு, காரணம் தவறு. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சொல்லும் அதனுடைய இலக்கணமும். அது மற்றும் நாய் இது ரெண்டுமே அக்ரிணையில் ஒருமை. அவர், அவர்கள் இது ரெண்டுமே உயர்திணை பன்மை. உயர்திணைன்றது மனிதர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அவை நாய்கள் இது அக்ரிணை பன்மை. தங்கை அப்படின்றது உயர்திணையுடைய பெண்பாலில் ஒருமையை குறிக்கக்கூடியது. இளஞ்சி அப்படின்றது எம்மொழி சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இளஞ்சின்றது போர்ச்சுகீசியம். சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம் அப்படின்னா அதோடைய முழுது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சுருக்க குறியீட்டோட விளக்கம் பார்ப்போம். உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் அதை தான் உத்தமம்ன்ற சொல்லிட்டு சுருக்க குறியீட்டு விளக்கத்தில் கொடுத்துருக்காங்க. தமிழ்ச்சொல் கண்டறிக. இதில் தமிழ்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பிண்டம் அப்படின்றதான் தமிழ்ச்சொல். ஒற்றுப்பிழையை சரி செய்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைப்பிடித்து ஒழுகினால்
மனித நேயம் மலரும். இதுதான் வந்து சரியானது. ஆன்சர் டி அப்படின்றது தான் சரியானது. அடுத்த புலையேற்றத்தொடர். அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. பாராட்டுக்கள் அப்படின்றது இக்கள் போடவே கூடாது. ஏன்னா கள் அப்படின்னு முடிகிற இடத்துல முன்னாடி அந்த இக் அப்படின்ற அந்த இதெல்லாம் சேர்க்க மாட்டோம். தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சம் மலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர் அப்படின்னா முகம் தெரிந்து நோக்கினாள். இதுதான் வந்து இது நம்ம விருந்தோம்பல் இதில் படிச்சிருப்போம். ஸோ இதை கெஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது எந்த நூலில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் யார்? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் முதுமொழி காஞ்சி அப்படின்றதான் சரியான பதில். ஏழாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கு உரிய அறக்கருத்து எது அப்படின்னா சமணம் அப்படின்றது கொல்லாமை அப்படின்ற கருத்தை வலியுறுத்துவதாக நமக்கு ஏழாதியில் இருக்குது. ஓவே சாமிநாதனின் வாழ்க்கை வரலாற்றுடைய நூலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என் சரிதம். இது எந்த பருவ இதில் அவர் வந்து எழுதிட்டு இருந்தார் அப்படின்றத ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தேசபக்ஷன். ஏன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் இது எல்லாமே அவரால் நடத்தப்பட்ட இதழ்கள். கனலி அப்படின்ற சொல்லை குறிக்காத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கனலி அப்படின்னா சூரியன், கனல்னா நெருப்புன்னு சொல்கிறோடைய நெருப்பு மற்றும் பன்றி இது எல்லாத்தையுமே குறிக்கும். இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவுநீர் அள்ளுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இதோடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கடியலூர் ஒரு திறங்கண்ணனார் அப்படின்றதான் சரியான பதில். பிளாகர் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா வலைப்பதிவர். பிறமொழி சொல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மற்றதெல்லாம் தமிழ்மொழி சொல். நிறைவு, வெளியீடு, ஒழுங்கு இது எல்லாமே. வாடகை அப்படின்றது பிறமொழி சொல். குடிக்கோழி அப்படின்ட்டு சொல்லுவோம். கொடுக்கப்பட்ட பத்தியிலேருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியானதாக கேட்டிருக்காங்க. ஸோ பத்தியை ஃபஸ்ட் படிச்சிடலாம். நேற்றை போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை என்கிற நியதியை அறிந்து கொள்ளும் நாளும் கற்கிற கட்டாயம் வரும்பொழுது நாம் மீளவும் இளையோராகி பயில தொடங்குகிறோம். புற தேவைகளுக்கான அறிவுசார் நூல்களும் அக தேவைகளுக்கான அறம்சார் நூல்களும் நம் முன் பக்கங்களாய் விரிந்து கிடக்கின்றன. மனிதன் இரு கால்களை ஊன்றி நடக்க பழகியதில் இருந்து பெற்ற வளர்ச்சிக்கு இன்னும் முடிவில்லை. நடை ஒன்றுதான் நம் உடல் நலம் பேணும் பயிற்சிகளில் முதன்மையான ஒன்று என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது புறநடை. அதுபோல் இளமையில் கற்கத் தொடங்கிய அகநடை பயிற்சி காலம் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இளமையில் கற்றல் என்பது இளமையாகவே இருக்க உதவும் கலையாக கல்வி மலர்கிறது என்பதை உணர்த்துகிறது. இப்போ படித்தாச்சு என்னென்னு பார்ப்போம். உள்ள தேவைகளுக்காக நம் கண் முன்னாடி இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அறநூல்கள். இளமையாக இருக்க உதவும் கலை வந்து கல்வி. இது எல்லாமே அந்த பேராகிராஃப்லேருந்து ஆன்சர் பண்ணணும். அடுத்த இருக்க கொஷின்ஸ்க்கெலாம். மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சியில் முதன்மையான பயிற்சி புறநடை பயிற்சி. வாழ்நாள் காலம் முடியும் வரை எதை பின்பற்றணும் அப்படின்னா அகநடை பயிற்சியை பின்பற்றணும். கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகிற போது நாம் எவ்வாறு மாறுறோம் அப்படின்னா இளமையாக மாறுகிறோம். அடுத்தது இந்த 5 கொஷின் மேலே கதை வச்சு பதில் சொன்னோம். இடியோசை கேட்ட நாகம் போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் மிரட்சி. நீரு பூத்த நெருப்பு போல. இதில் நீரு அப்படின்றது எதனை குறிக்கிறது? ஆன்சர் சாம்பல். இதில் பொருந்திலிருந்து பொறுத்ததை கொடுத்துருக்காங்க. ஸோ ஊதுதல் அப்படின்றது காதில் மெல்ல சொல்கிறது. மொழிதல் அப்படின்றது திருத்தமாக நல்ல தெளிவாக சொல்கிறது. விளம்புதல் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது. பலர் அறிய சொல்வது விளம்புதல்னு சொல்கிறோம். உளறுதல் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று சொல்கிறது. மாற்றி மாற்றி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் ஒன்றுக்கு ஒன்று சொல்கிறது தான் வந்து உளறுதல்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது. ஸோ இதுதான் பழமொழி. மேதோன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழி எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நொறுங்க தின்றால் 100 வயது. புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் எனும் அறிவிப்பு எத்துறை சார்ந்தது என்று கண்டறிக. ஆன்சர் இயற்கை வளங்கள் துறை. ஸோ இது எல்லாமே பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்காங்க. மேட்சிட் கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் பார்த்தலாம். பிரேசிங்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு கட்டு சட்டங்களை குறிக்கக்கூடியது. அடுத்து பிரிக்வேட் அப்படின்றது கட்டியை குறிக்கக்கூடியது. சிமெண்ட் அப்படின்னா பைஞ்சுதைன்னு சொல்லுவோம். அடுத்து வெனீர் அப்படின்றது மெல்லுரையை குறிக்கக்கூடியது. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 3, 4, 1, 2. அடுத்தது அசைலண்ட். இது வந்து இதோடைய இணையான தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. தாக்குபவர்.
அடுத்தது பொறுத்துக்க தான் கேட்டிருக்காங்க. அரேட் அப்படின்றது கத்தி முனை குன்று அதை குறிக்கக்கூடியது. அடுத்தது அரேனியசியஸ் ராக் அப்படின்னு அரேனாஷியஸ் ராக் அப்படின்றது ஆன்சர் வந்து இதுக்கு மணல் பாறையை குறிக்கும். அடுத்தது அர்ஜிலஸ் ராக் இது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா களிமண் பாறையை குறிக்கும். அப்ளிட் அப்படின்றது கத்திமுனை குன்று இடையாள கிரானைட் பாறை இதனை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து புவியியல் சார்ந்த சொற்களாக இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 50 கொஷனுக்கு இதில் வந்து நம்ம ஆன்சர் கீ பார்த்துருக்கோம். அடுத்த 51லேருந்து 100 வரைக்கும் அடுத்த பாட்டு வீடியோவில் நம்ம அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஜஸ்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீழே எவ்வளோ மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு கவுண்ட் பண்ணுறதுக்காக அஃபிஷியல் ஆன்சர் கீ ரீட் பண்ணிப்போம். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட வேணும் அப்படின்னா நம்ம கிளாஸஸ் வந்து அடுத்தடுத்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த இயர்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க்கு கீழே இருக்குது.